உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்களோ, இல்லை எப்போ பார்த்தாலும் ஒருத்தங்களோட ஞாபகத்திலே நீங்கள் இருக்கிறீங்களோ, ஸோ முழுக்க முழுக்க உங்கள் மனசு ஃபுல்லாக அவங்க சிந்தனையாக மட்டும்தான் இருக்குது அப்படின்ற பர்சன் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை ஒரு மனுஷியாவோ மனுஷனோ கூட மதிக்காமல் தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் கசப்பான உண்மை. இன்னும் ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க, நான் என்னோடய லைஃப்பில் அவங்க ஒருத்தங்களுக்காக மட்டும்தான் அந்த அளவுக்கு நான் கண்ணீர் சிந்தினேன், வேறு யாருக்காகவுமே கஷ்டப்படலை, யாரையும் நினச்சி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அந்த ஒரு பர்சனை தவிர அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படியாப்பட்டவங்களாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க. எல்லா நேரத்துலேயும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் முட்டாள்தனமாக ஒரு கற்பனை உலகத்தில் வாழாதீங்க. நீங்கள் யாருக்காக ரொம்ப உருகி எல்லா விஷயத்தையும் செய்கிறீங்களோ, அவங்க ஒரு கட்டத்தில் உங்களை தூக்கி வீசிட்டு போனால் கண்டிப்பாக அதை உங்களால் தாங்கிக்கவே முடியாது. ஒரு சில பேர் நினைப்பீங்க, நான் நேசிக்கிறவங்க எப்படி என்னை தூக்கி போட்டு போவாங்க அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா நான் அவங்கள அந்தளவுக்கு நேசிக்கிறேன், அவங்களும் என் மேலே அன்பாக தான் இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு சில சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அப்படி யாராச்சும் கடந்து வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலையுமே உங்களோட வாழ்க்கையில் ஒரு அளவாகவே இருந்துக்கோங்க. யார் மேலேயும் ரொம்ப பைத்தியமாகிடாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பைத்தியமானீங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல நம்மளுக்கு வைக்க தெரியணும். ஒரு வேளை அப்படி நம்ம வைக்க தவறிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்களாக இருக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக ஒருத்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு காயப்பட்டும் வருத்தப்பட்டும் நிற்கும்போது தான் உங்களுக்கு அது புரிய வரும், நம்ம இவங்களை அந்த அளவுக்கு ஒரு இடத்துல வச்சுருக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு லிமிட்டோடு நம்ம நிறுத்தியிருந்தால் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த கஷ்டங்களும் காயங்களும் தேவையில்லை அப்படின்ற விஷயமே உங்களுக்கு லேட்டாக தான் தெரிய வரும். எல்லாமே இந்த உலகத்தில் அனுபவம் தான். ஒரு சில பாதைகளை நம்ம கடந்து வந்தால் தான் அதில் உள்ள காயங்களையும் சரி அதுக்கான காரணங்களையும் சரி தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் நம்ம மேலே உண்மையாகவே பாசம் வச்சுருக்காங்களா இல்லை வேஷம்தான் போடுறாங்களா அப்படின்னு தெரியாமலே நம்ம ஒருத்தங்க மேலே வைக்கிற அன்பு நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு சில கட்டத்துக்கு மேலே நாசமாக்கிறோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. யார் உண்மையாகவே நம்ம மேலே அன்பாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம அன்பும் அக்கறையும் காட்டுறதுல தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு எல்லார்கிட்டேயுமே நான் அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதையை நீங்கள் இழக்கிற ஒரு நிலமை கண்டிப்பாக வரும். அடுத்தவங்க சொல்லிட்டு போன நம்மளை காயப்படுத்துகிற அந்த வார்த்தையை நம்ம காலம் ஃபுல்லாக நம்ம மனசில் சுமக்கணும் அப்படின்ற தேவையே இல்லை. ஒரு சில பேர் அவங்க அந்த மாதிரி நம்மளை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு அதை நினச்சே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு சில பேர் லைஃப் ஃபுல்லாகவே அந்த மாதிரி கழிச்சிருப்பாங்க, ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ. ஸோ இந்த இடத்துல உங்களோட வாழ்க்கையை தான் நீங்கள் இழந்திருப்பீங்க. பட் உங்களை காயப்படுத்திட்டு போனவங்க என்னவோ அதை நினச்சி ஒரு செகண்ட் கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணால் கூட திரும்ப அவங்கக்கிட்ட சாரின்னு கூட கேட்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே யாரையும் திருத்தணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு சில பேர் அவங்களா பட்டு தான் திருந்தி வருவாங்க. பிடிச்சவங்களுக்காகன்னு உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் செஞ்சு பழகாதீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. பிடிச்சவங்களுக்காக மட்டுமே பிடிக்காத மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு சில பேர் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட பேசலைன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே கூடாது. உண்மையாகவே நம்மளுக்கு அவங்கள பிடிச்சதுனால தான் அவங்கக்கிட்ட நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி உண்மையாகவே அவங்களுக்கும் நம்மளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாலையும் நம்மக்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது அப்படின்றதையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஸோ அடுத்தவங்களுக்காக வாழாமல் உங்களுக்காக மட்டும் வாழ்கிறதுக்கான வழியை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை